நான் முன்பே கூறியிருந்தேன், என் ஒவ்வொரு நொடியும் தேசத்திற்கானதென்று. என்னுடைய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகவே. நான் 24/7 உங்களுக்காகவே இருக்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய நாட்டை முன்னேற்ற வேண்டும். மீண்டும் ஒரு முறை நீங்கள் அனைவரும் என் மீது காட்டிய நம்பிக்கையானது. உங்கள் அன்பை கொடுத்தீர்கள், மேலும் நீங்கள் உங்கள் ஆதரவையும் கொடுத்தீர்கள். நான் உண்மையாகவே நம்புகின்றேன், இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பலம் இது என்று. நான் எனது நன்றியை எவ்வளவு தெரிவித்தாலும் அது போதுமானதாகவே இருக்காது. மேலும் உங்களுடைய நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற கடினமாக உழைப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது வாழ்வது ஒரு முறையே. ஒன் லைஃப் ஒன் மிஷன். அந்த பணியானது என்னுடைய பாரத அன்னைக்கு மட்டுமே. இந்த மிஷனானது 140 கோடி நாட்டு மக்களின் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே எனது லட்சியமாகும். இந்த மிஷனானது 140 கோடி நாட்டு மக்களின் கடந்த 1000 ஆண்டுகளாக தலைமுறையாக கடந்து வந்த துன்பங்களிலிருந்து விடுவித்து, அவர்களுக்கு விடுதலை அளித்து, அவர்கள் கண்ணியத்தை மீட்டெடுப்பதே பணியாகும். நம் நாட்டுக் குடிமகன் யாரையேனும் மற்ற உலக நாட்டினர் பார்க்கும்போது அவர்கள் உணர வேண்டும், இவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பதால் இவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று நினைக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க விரும்புகிறேன். அவர்களின் இதயங்கள் ஏங்க வேண்டும். ஓ, நீங்கள் இந்தியரா? என்னிடம் கொஞ்சம் கைகுலுக்குங்கள், உங்கள் ஆற்றல் எனக்கும் கிடைக்கட்டும் என்று. நம் நாட்டை அந்த உயரத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றேன்.